शान्तमयं प्रदीप्तं विश्वात्मकं विश्वजितन्निरीशं अध्यन्तशून्यं सकलैकनाथं ஸ்ரீ விஸ்வகர்மாணம் அகம் நமாமி. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய விஸ்வபிரம்ம வேத ஆய்வு மையத்தினுடைய பயணமானது கடந்த 5 ஆண்டுகளில் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த ஆய்வு மையமானது பல அளப்பரிய காரியங்களை ஆற்றி இருப்பது கண்டு நாம் அனைவருமே மகிழ்ச்சி அடைகின்றோம். இதற்கு நாம் பல நோக்கங்களை, லட்சியங்களை நாம் எண்ணி அதை நிறைவேற்றும் வகையில் இந்த பயணமானது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் இளைய தலைமுறைகளுக்கும் குழந்தைகளுக்கும் வேத கல்வியை, அதனுடைய நுட்பத்தை, அதனுடைய தெளிவை அறிந்து கொள்ள வேண்டி வேதங்களில் இருந்து பல ஆய்வுகளை செய்து விஸ்வகர்ம பரபிரம்மத்தினுடைய மந்திரங்கள், அஷ்டகம், ஸ்தோத்திரம், ஸ்துதி, சூக்தங்கள், உபனிஷத், இது போன்ற பல தொகுப்புகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதிலும் யூடியூப் சேனல் வாயிலாகவும் ஒவ்வொரு இல்லந்தோறும் இருக்கின்ற அன்பர்களின் உள்ளத்தில் அது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வு மையம் ஆரம்பிக்கும் பொழுது இதனுடைய லட்சியமாக சமஷ்டி உபநயனம், வேதம், வேதாந்தம், தியானம், யோகா, சமஸ்கிருதம், தமிழில் இருக்கக்கூடிய தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் போன்ற சாஸ்திரங்களினுடைய தத்துவங்களையும் உண்மைகளையும் உணரும் பொருட்டு பல பயிற்சி முகாம்கள் நிகழ்த்தப்பட்டன. அதில் அந்த பயிற்சி முகாம்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்காக ரெசிடென்ஷியல் கோர்ஸ் மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உண்டு உறைவெளி பள்ளி போல கடந்த காலத்தில் குருகுல வாசமாக இருந்த இந்த வேத கல்வியை மீண்டும் ஆரம்பித்து அதன் மூலமாக ஒரு குரு சிஷ்ய உறவு முறையாக இந்த கல்வி பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று எல்லோருடைய சங்கல்பத்தினால் நிகழ்த்தப்பட்டது இந்த பிரம்ம வித்யா குருகுலம். இந்த குருகுலம் ஆரம்பித்து நாம் ஓராண்டை நிறைவு செய்ய இருக்கின்றோம். இந்த ஓராண்டிற்குள்ள இந்த குருகுலத்தில் சமஸ்கிருதம், உபனிஷத், பிரகரண கிரந்தங்கள், தொடர்ந்து சைவ ஆகமங்கள், சில்ப சாஸ்திரங்கள், வாஸ்து சாஸ்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், இது போன்ற எண்ணற்ற சாஸ்திர விஷயங்கள் போதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஓராண்டு நிறைவில் பிரம்ம வித்யா குருகுலத்தினுடைய ஆண்டு விழாவாக வரக்கூடிய ஜூலை மாதம் 14ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணி தொடங்கி இந்த விழாவினை சிறப்புற நிகழ்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் நம்முடைய சத்குருநாதர்களாக விளங்கக்கூடிய தயானந்த சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆசீர்வாதம், அனுகிரகம், ரிஷிகேஷ் ஆசிர்வித்யா பீடம் சாட்சாத் கிருதானந்த சரஸ்வதி சுவாமியுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் அவிநாசி ஆதீனம், ஆனைமலை ஆதீனம் அவர்கள் முன்னிலையில் இந்த விழாவானது நிகழ்த்தப்படுகிறது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக ஹைதராபாத் அத்வைத வேதாந்தத்தினுடைய ப்ரொஃபஸராக இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவர், சமஸ்கிருதத்தில் ப்ரொஃபஸராக பிரின்சிபலாக இருந்து யூனிவர்சிட்டியில், ஒரிஷா யூனிவர்சிட்டியில் இருந்து ஓய்வு பெற்றவர் திரு பிரசாத் ராவ் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த பிரம்ம வித்யா குருகுலத்தின் தூண்களாக விளங்கக்கூடிய
விஸ்வகுணச்செம்மல் டாக்டர் கனகராஜ் ஐயா அவர்களும், விஸ்வஜோதி என் ரங்கநாதன்ஜி அவர்களும் வர இசைந்துள்ளார்கள். இதில் நம்முடைய ஸ்தபதி மாபெரும் தச்சன், பெரும் தச்சர் சந்தானகிருஷ்ண ஸ்தபதி மற்றும் மர கலைஞர் மயல்வெளி வம்சம் அப்பர் லக்ஷ்மணர் அவர்களும், ஆயுர்வேத ரத்னா டாக்டர் பார்த்தசாரதி அவர்களும் மற்றும் ஆச்சாரியார் மகேஸ்வரி அவர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது விஸ்வபிரம்ம வேத ஆய்வு மையத்தின் குடும்ப உறுப்பினர்களாக இந்த விஸ்வபிரம்ம ஆய்வு மையத்தின் வளர்ச்சிக்கும் அதனுடைய முயற்சிக்கும் உறுதுணையாக இருந்து இந்த பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம். இந்த பிரம்ம வித்யா குருகுலத்தினுடைய ஆண்டு விழாவில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இதனுடைய நோக்கம், இதனுடைய செயல்பாடு, இதன் மூலமாக இளைய தலைமுறைகளுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் புதிய வாழ்வியலை கற்றுத்தரக்கூடிய இந்த கல்விக்கூடத்தை, குருகுலத்தை உங்களுடைய குருகுலமாக கருதி இதன் மூலமாக நம்முடைய குழந்தைகளின் வாழ்க்கை, வாழ்வியல், வாழ்வாதாரம் மேன்மை அடைவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் கருதி இந்த விழாவில் குடும்பத்தோடு குழந்தைகளோடு கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். வருகின்ற ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 14/7/24 ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி தொடங்கி மதியம் 2 மணி வரையிலும் இந்த விழாவானது நடைபெறும். இந்த விழாவிற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.